ஆ என்ன கேட்டுக்கு முன்னாடி காரை நிறுத்திருக்க? போர்டு வச்சிருக்க உங்க கணக்கு தெரியலையா? அப்படியே சொர்க்கத்துக்கு போயிட்டியா என்ன? பிரதாப்ன்றவர் உங்க ரிலேட்டிவா சார்? பிரதாப்பா? யார் அந்த பிரதாப்? அதான் சார். ஓ ஓ ஓ அவனா? அவனுக்கு அந்த ட்ரோன் பண்ண மோட்டர், அந்த ரக்க எல்லாத்தையும் நான் தானே கொடுத்தேன் அவனுக்கு. ஏய் எடியா வண்டியா, எனக்கு ஊருக்குள்ள வேலை இருக்கு, நான் உடனே போயாகணும் சார். ம் ம் ஓ ஆல்ரெடி ஃபுல்லா போட்டிருக்கு போல் இருக்கு, தள்ளாடிக்கிட்டு இருக்க. அட நீங்க வேற. பிரச்சனை எனக்கு இல்ல சார், என் வண்டிக்கு. உங்களுக்கும் எனக்கும் என்னமோ பூர்வ ஜென்மம் பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நீங்க பாருங்களேன், அந்த பந்தத்தினாலதான் கரெக்டா உங்க கேட் எஸ்டேட்டுக்கு முன்னாடியே வண்டி ஆஃப் ஆயிருக்கு. போன ஜென்மத்துல என் மாமாவா இருந்திருப்பீங்களோ? போன ஜென்மத்துல வேணா இருந்திருக்கலாம், இந்த ஜென்மத்துல வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எனக்கு பிறந்தது 2 ஆண் பசங்க. அதெல்லாம் எதுக்கு சார், நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட். கொஞ்சம் கருணை காமிச்சு இங்க பெட்ரோல் பங்க் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பக்கத்துல எதுவும் இல்ல, 11 கிலோமீட்டர் போயாகணும். 11? நீ ஒண்ணு பண்ணு, நானும் அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கேன், நீ என் கூட சேர்ந்து வா. தேங்க்யூ சார். போதும் போதும், கையை விடு. எந்த ஜென்மமா இருந்தா என்ன சார், எல்லாமே அந்த ஜென்மத்துல தான் நடக்கணும்னு தீர்மானிச்சிருக்கு. என்னத்த விதி சார், விதி. உன் விதியெல்லாம் தூக்கி குப்பையில போடு. முதல்ல அந்த பாட்டில் எடுத்துட்டு வா. உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவமா தான் தெரியுது. சார் நான் உண்மையிலேயே நல்லவன் தான் சார். போடா போ. ஓ ரொம்ப நல்ல பையன் சார். பாட்டிலு இரு கொடுக்குறேன். ம் ஆமா நீ எந்த ஊரு? உன் பேர் என்ன? பேரு குஷ். ஊரு மதுரை சார். ஓ மதுரையிலிருந்து வரியா? உங்ககிட்ட சொல்ல என்ன சார், மதுரை பூர்வீகம் தான். பிறந்தது மட்டும்தான் அங்க, வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூர் சார். ஓ கோயம்புத்தூரா? எனக்கு பக்கத்தூர் தான், கோத்தகிரி. நான் இங்க எஸ்டேட்ல மேனேஜரா இருக்கேன். அப்படியே இங்க ரியல் எஸ்டேட்டு, காஃபி பிசினஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ வாழ்க்கை அப்படியே போகுது. அட என்ன சார் வாழ்க்கைய இவ்வளவு சகிச்சுக்கிறீங்க? உங்க பசங்களை பத்தி சொல்லுங்க. பசங்க நல்லாவே வளர்ந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கும் கல்யாணம் பண்ற வயசாயிடுச்சுல்ல. ஆனா அவங்க ரொம்ப தூரத்துல இருக்காங்க. பெரியவன் மும்பைல வடாப்பாவு கடை வச்சிருக்கான். சின்னவன் துபாயில எண்ணெய் கடல்ல வேலை செய்யறான். அது சரி, உன்னை பத்தி சொல்ல. தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் பாத்துப்பாங்க? என்ன பண்ணுவ? உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன மாதிரி பசங்களுக்கு என்ன சார் பிரச்சனையா இருக்கும்? ஒண்ணு பொண்டாட்டியை நினைச்சு கவலையா இருக்கும், இல்ல காதலியை நினைச்சு கவலையா இருக்கும். எனக்கு லவ் ஃபெயிலியர் சார். அப்படியா? நீ இப்படியே குடிச்சிட்டு இருந்தா லிவர் கூட ஃபெயிலியர் ஆகும். ஜாக்கிரதை, பெட்ரோல் பங்க் இன்னும் தூரமா இருக்கு. அது வரைக்கும் உன் கதையை சொல்லு, கேப்போம். என் கதையா? சரி சொல்றேன் கேளுங்க. இவங்க தான் என் அம்மா சீதா. இவங்க தான் எங்க வீட்டோட மகாலட்சுமி, தனலட்சுமி, அதிர்ஷ்டலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி எல்லாம் இவங்க தான். இவங்கள கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாரி போயிட்டு இருந்த நம்ம மேஸ்திரி ராமண்ணாவோட வாழ்க்கை கம கமன்னு மாறுச்சு. மேஸ்திரி ராமண்ணா யாருன்னு தானே கேக்குறீங்க? சொல்றேன், ஏன் அவசரப்படுறீங்க? இவர்தான் மேஸ்திரி ராமண்ணா, எங்க அப்பா. இவர் உடம்புல ரத்தம் அவ்வளவு ஃப்ளோவா போகுமான்னு எனக்கு தெரியல, ஆனா இவரோட கையில மட்டும் பணம் அப்படியே விளையாடும். ஹெவி பிசினஸ் மைண்ட். சும்மா கூலி வேலைக்காக தான் மதுரை வந்தாரு, அப்படியே மேஸ்திரி ஆயிட்டாரு. அப்புறம் அவரே சைட் எல்லாம் பிடிச்சு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இது நானு, ஹைட்டு 6 feet, பிளட் குரூப் A+, டெய்லி சைக்கிளிங் ஃபார் மை ஃபிட்னஸ். எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு யாரும் இல்லை, ஆனா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தான். ஹே சிரி, கால் சித்து. Baby, call. Is it? Give me, baby. Baby, என் உயிர் நண்பன். ஹலோ, ஹாய் டியூட். சித்து எங்க இருக்க? சீக்கிரம் பிரியாணி கடையிட்ட வா. Hey dude, are you doing comedy? I am not in India. I am in Bangkok. சாண்ட்விச் மசாஜ் பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமான வேலை போயிட்டு இருக்கு. அப்புறம் கால் பண்ணட்டா? டேய், டென்ஷன் படுத்தாம எங்க இருக்கன்னு சொல்றா. ஓ டென்ஷன் 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 ஃப்ரீயா இருக்கலாம். இங்கே வந்தா இங்கே நீ டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. பாரு, நீ என்ன டென்ஷன் பண்றதால என் பேபியும் டென்ஷன் ஆகுறா.
பேபி நோ டென்ஷன். தேங்க்யூ. முடியுமா முடியாதா? ஹேய், ஒரு வாட்டி சொன்னா புரியாதடா உனக்கு? நான் பேங்காக்ல இருக்கேன், பேங்காக்ல இருக்கேன், பேங்காக்ல இருக்கேன், பேங்காக்ல இருக்கேன்னு சொல்றேன்ல. டேய் வரியா இல்லையான்னு மரியாதையா சொல்லு. என்னது இது? ஹலோ கனவா? ஹலோ. டேய் மச்சி, பெங்களூர்ல தான்டா இருக்கேன். டேய் பகல் கனவு காணாம சீக்கிரம் வா, சூப்பு குடிக்கலாம். சூப்பா? இதோ 1/4 மணி நேரத்துல வந்துடும் மச்சி. பேங்காக் தான் இல்ல, போய் சூப்பாவது குடிப்போம். ஏண்டா, உன்னோட டெடிகேஷனும் உன்னோட ஹார்ட் ஒர்க்கும் யாருக்கும் இருக்காதுடா. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அது சரி, தினமும் இப்படி பண்றியே, உனக்கு டயர்ட் ஆகலையாடா? தினம் 5 மணிக்கு எழுந்து சைக்கிளிங் பண்றது, ஜிம்முக்கு போறது, அப்புறம் ஷட்டில், டென்னிஸ்னு என்ன ஆடினாலும் டயர்டா? எனக்கா? நெவர். சிங்கம் போல ஸ்ட்ரென்த் உனக்கு. அது சரி, நான் உன் ஃப்ரெண்டு தானே, ஆனா 3 புஷ்அப்ஸ்க்கு டயர்ட் ஆயிடுறேன்டா. புஷ்அப் ஜிம்ல எடுக்கணும், ஓயோ ரூம்ல இல்ல. சரி, அதெல்லாம் விட்டு தள்ளு. இப்போ என்ன மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கும்போது ஏன்டா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே அமையல? நம்ம மூஞ்சுக்கெல்லாம் யாரா வருவா? கதை விடாதடா டேய். அது காதல்ல விழுந்துட்டா அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ராத்திரி முழுக்க அவங்க கூட பேசிட்டு இருக்கணும், ஷாப்பிங், சினிமா, லாங் டிரைவ், வாரத்துக்கு ஒரு முறை டெம்பிள், உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல், எல்லாத்துக்கும் நாம தான் போகணும். எல்லாம் இப்படிதானே எதிர்பார்க்கறாங்க. ஆனா அவ அப்படி கிடையாதுடா. யாரு? அவதான் என் ஃபர்ஸ்ட் கிரஷ், என்னோட ஜூனியர். தினமும் என்ன மறந்துடுவேன், என் வீட்டை மறந்துடுவேன், அவள் பின்னாடியே சுற்றுவேன். கிளாஸில் என்னோட அட்டெண்டன்ஸ் கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது, ஆனால் அவளை சுற்றியே என் அட்டென்ஷன் முழுக்க இருக்கும். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அவளும் காலேஜ் போக ஆரம்பிச்சான். அவள் என்னை ஓர கண்ணால் பார்த்தா, என்னை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பா. இருந்தாலும் எனக்கு காதலை சொல்ல தைரியமே வரலை. ஒரு நாள் எப்படியாச்சும் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு போயிட்டேன். ஆனா அவ காலேஜ் முடிச்ச கையோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக கேரளாக்கு போயிட்டா. என் காதல், என் ரோஜா ரெண்டும் வாடி போச்சு. அவளுக்காக நம்ம ஊரை விட்டு போக மனசு வரல, அதான் அப்படியே விட்டுட்டேன். போனது விட்டு தள்ளு. சாப்டர் 1 முடிஞ்சிடுச்சு. சாப்டர் 2 ஸ்டார்ட் பண்ணு. இப்பெல்லாம் அதான பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குது. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல பில்லை கொடு, கிளம்பலாம். மச்சான், கிரெடிட் கார்டு பில்லு கட்டலடா, டெபிட் கார்ட்லயும் பேலன்ஸ் இல்ல. உனக்கே தெரியலடா, நான் ஃபோன் பே யூஸ் பண்ண மாட்டேன்ட்டு. ப்ளீஸ் நீயே பில் கட்டிடு. டேய் டேய் டேய், இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லடா. இது ஒரு 2000, அது ஒரு 3000. மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், பைக்குக்கு பெட்ரோல் போடணும், ஒரு ஷூ வாங்கணும், அப்புறம் ஒரு வாட்ச். வேலை செய்யறவங்களுக்கு கூலி கொடுக்கணும், வாங்கின லோனை கட்டணும், 1 டசன் ஷூ ஸ்டாண்ட்ல, 1/2 டசன் வாட்சஸ் வார்ட்ரோப்ல. அது போதும். என்னமா ஏங்க பாக்கெட் மணி கேக்குறான் கொடுங்க. ஏய், ஏற்கனவே எனக்கு இங்க ஷார்டேஜ் ஆகுது. அடடடடடா. டாக்ஸ் எப்படி குறைக்கிறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தா, உன் பையன் எனக்கு இன்கம் டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி டாக்ஸ்னு எல்லாத்தையும் இழுத்து விடுறான். அவனுக்கு வக்காலத்து வாங்காத. அட என்னப்பா நீங்க? அந்த ரமேஷ் அங்கிள் அவங்க பையனுக்கு புல்லட் வண்டி வாங்கி கொடுத்திருக்காரு. சுரேஷ் அங்கிள் அவங்க சின்ன பையனுக்கு ஆப்பிள் போன் வாங்கி கொடுத்திருக்காரு. ஆனா உங்களுக்கு இருக்கிற ஒரே பையன் நானு. நான் ஆசைப்பட்ட மாதிரி பைக்கோ வாங்கி தரல, கேட்ட மாதிரி போனோ வாங்கி தரல. இப்ப என்னடா பாக்கெட் மணியே இல்லன்றாரு. ரங்கப்பா மகன் தினேஷுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. அவனுக்கே 2 பிள்ளைங்க பிறந்துருச்சு. அந்த மாரியப்ப மகன் மகேஷுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் தான் ஆகுது. ஆனா அவன் பொண்டாட்டி 3 மாசம் பிரெக்னன்ட். கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடுறானா, ஓ ஸ்கூல்ல நான் பண்ண லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால கல்யாணம் வேண்டாங்கிற. இதுக்கே முடியாதுன்ற. டேய், நல்ல ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்றா. ஹனிமூனுக்கு மால்தீவு, சுவிட்சர்லாந்து, தாய்லாந்துன்னு எல்லாத்துக்கும் போலாம். அப்படி யோசிச்சு பழகுடா. எனக்கு இந்த தாய்லாண்டே போதும். என் தாயே தெய்வம். வரமா போடா, உங்க அம்மாவே தெய்வமா இருக்கட்டும். ஒரு நாள் நான் சொல்றது புரியும். அட என்னங்க நீங்க, எனக்கு நீங்க தான்